வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, நம்ம விஜய் ப்ரோ சமீபத்தில ஒரு மாநாடு மாநாடா? மீட்டிங்கா? இல்ல தேர்தல் பிரச்சாரமா? எனக்கு கன்ஃப்யூஷனா இருக்கு. ஆனா நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த மீட்டிங்ல என்னலாம் பேசினாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? நெறைய விஷயங்கள் பேசினாங்க. சில விஷயங்கள நான் இது பண்ணி போட்டு காமிக்கிறேன். ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. போதைப்பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க கட்சிய சேர்ந்தவங்க நெறைய பேரு கஞ்சா செடிய வீட்ல வளர்த்ததுக்காக கைது பண்ணப்பட்டாங்க. அவங்க கட்சிய சேர்ந்தவங்களே நெறைய பேர் டாஸ்மாக்ல அடிச்சுக்கிறதும், இல்ல குடிச்சிட்டு ரோட்ல கலாட்டா பண்றதும் அந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய நடந்துச்சு. அத தாண்டி பார்த்தோம்னா, போதைப் பொருள் கலாச்சாரம் ரொம்ப கொட்டி கிடக்குது. அத நான் எப்படி சரி பண்றது? என்னமோ குப்பை கொட்டி கிடக்குது. நான் பெருக்கி அள்ளணும் அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. அதாவது நம்ம போடுற ஆர்டர்ஸ்ல தான் இருக்கு. போதைப் பொருள ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன சொல்லியிருக்கலாம்? வந்த உடனே நான் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துகிறேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்லலையே. பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் உங்க வாயில இருந்து வரவே இல்ல. அதுதான் பேசிக். அதுக்கப்புறம் இருக்கிற விஷயங்களெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு நெறைய எல்லாம் பண்ணுங்க. அது வேணான்னு சொல்லல. அந்த ஒரு வார்த்தை உங்க வாயில வரலையே, அதனால கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. அடுத்ததா இந்த வீடியோ பாருங்க. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. கவர்ச்சி கவர்ச்சி அப்படின்றத அவர் கவர்ச்சியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல. எல்லாருமே சொல்றது திரை கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை சரியா விஜய் அவர்களுக்கு புரியலையா? இல்ல அவரு பாதி வார்த்தையை தான் கேட்டாரா? அப்படிங்கிறது தெரியல. சோ இதுல வேற மாதிரி மீனிங் வர மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்காரு. அந்த மாதிரி மீனிங்லாம் அங்க தேவையில்லை. ஒருவேளை நீங்க ஹீரோவா இல்லாது இருந்திருந்தால், இப்ப சீமான் அவர்கள் எந்த நிலைமையில இருக்காங்களோ அந்த நிலைமை தான் நீங்க இருப்பீங்க. ஏன்னா அவர் ஹீரோ கிடையாது. அவருடைய நிறைய கொள்கைகள் நல்லா தான் இருந்தது. அவரும் உங்கள மாதிரி பர்சனல் லைஃப்ல அப்படி இப்படி இருக்கதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் எல்லாம் வருது. சோ அதுல எல்லாம் நீங்க 2 பேரும் சேமா தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஓட்டு விழுந்ததுன்னா நீங்க பெரிய ஹீரோ அப்படிங்கறதுனால தானே ஓட்டு விழுந்தது. இது திரைக்கவர்ச்சி தானே. இல்லன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அந்த வார்த்தை கூட உங்களுக்கு புரியல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்கதான் எழுதி கொடுக்குறாங்கன்னா நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் இல்லையா? திமுக ஸ்டைல்லயே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம் எல்லாம் இப்ப நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரீல்ஸ் பாக்குறவங்க எல்லாம் நியூஸ் பாக்குறாங்களாம். ரீல்ஸ் போடுற கூட்டம் எல்லாம் இப்போ நியூஸ் பாக்குறாங்களா? அதை பார்க்க வச்சது யாரு? நம்ம தானே பார்க்க வச்சோம். எனக்கு என்ன அப்படின்னா நியூஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலதான் எனக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஆனா என்ன பார்த்து என்ன பிரயோஜனம்? எதுவுமே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதே அப்படிங்கறதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆச்சரியக்குறியெல்லாம் தாண்டி இப்ப கேள்விக்குறிக்கு வந்தாச்சு. அதாவது என்னன்னா அமைச்சர்கள் போய் எங்க ஆய்வு பண்றாங்க? எதுக்காக ஆய்வு பண்றாங்க? ஆய்வு பண்றதுக்கு உண்டான அந்த ரிசல்ட் நம்மளுக்கு மக்களுக்கு கிடைச்சுதா? இதெல்லாம் நமக்கு அடுக்கடுக்கா ஒண்ணும் கேள்விக்குறியாதான் இருக்கு. நாங்களே பல வருஷமா நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே இப்ப நியூஸ் பார்க்கும்போது கேள்விக்குறிக்கு மேல கேள்விக்குறி என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சோ அதுல புதுசா நியூஸ் பாக்குறவங்களுக்கு என்ன புரியுது என்ன புரியல அப்படிங்கிறது போக போகதான் தெரியும். சரியா? அடுத்தது என்ன சொல்றாங்க? இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது. அதாவது தற்குறின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தற்குறின்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோலயே உங்களுக்கு நிறைய பதில்கள் கிடைச்சிரும். இப்ப சொன்னா இல்லையா, நியூஸ் பார்த்துட்டு அவங்க சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொன்னா இல்லையா, அவங்களுக்கு என்னன்னா எல்லாத்தையுமே ஒரு மூவி பாக்குற மாதிரியே நினைச்சுக்கிறாங்க. மூவி பார்த்துட்டு அங்க போய் கமெண்ட் பண்ணுவோம்ல, அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்க தற்குறி அப்படின்னு சொல்லாம இனிமே வேணா அறிவாளின்னு வேணா சொல்லலாமா? எனக்கு அப்படி தோணுது. சரி அறிவாளியே அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு தோணுது. வேற ஒண்ணும் இல்ல. சோ தற்குறின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு யாரும் பொது வெளியில இவரை மீட்டிங் போட்டு இவங்க தற்குறி கழகம் இவங்க எல்லாமே தற்குறி அப்படின்லாம் சொல்லல. சோசியல் வெப்சைட்ல அவங்களுக்கு கிடைச்ச பேர் அந்த மாதிரி இருக்கு. அது அவங்களா சம்பாதிச்சுக்கிட்ட பேர் தான். இதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? இப்ப நீங்களா சம்பாதிச்சுக்கிட்ட பேரு. அதே மாதிரி எல்லாருக்குமே பட்ட பேர்கள் இருக்கதான் செய்யுது. யாருக்குமே இல்லாம இல்ல. எல்லா கட்சிகளுக்கும் பட்ட பேர் இருக்கு. எல்லா கட்சி தொண்டர்களுக்கும் பட்ட பேர் இருக்கு. சோ நீங்க மட்டும் ஏன் எப்ப பாரு உங்க பேரையே நீங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிறீங்க அப்படிங்கறத எனக்கு புரியல. அடுத்தது என்ன அப்படின்னா இது இந்த கிண்டலும் கேலியுமா பேசுறது இருக்கதானே செய்யும். நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்சை பத்தி
இந்த கிண்டலும் கில்லியமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க. அதாவது எதுவும் நிப்பாட்ட கூடாதான். எனக்கு என்ன ஒண்ணு அப்படின்னா, நீங்க இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வந்து கண்டென்ட் மேல கண்டென்ட்டா வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அது வந்து உங்களை ட்ரோல் பண்றவங்களுக்கு வந்து கண்டென்ட் மேல கண்டென்ட். தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க. கிண்டல் பண்றவங்க வந்து தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க. நீங்க நிறுத்திட்டீங்கன்னா எனக்கு வந்து மோட்டிவேஷனே இல்லாம போயிடும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. நிறுத்த முடியாது, நாங்க நினைச்சாலும் நிறுத்த முடியாது. ஏன்னா வந்து டெய்லி வர்ற கண்டென்ட் அப்படி. ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வீடியோ கிரியேட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்றதுக்குள்ள அடுத்த கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க. நீங்க கொடுக்குறீங்க, இல்லைன்னா உங்களுடைய அமைச்சர்கள் அதுக்கும் மேல ஒரு 10 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய்க்கு வேலை செய்வாங்க போல. அந்த மாதிரி வந்து கண்டென்ட் மேல கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ எங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. நாங்களே நினைச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்க என்ன சொல்றது, எங்களாலேயே ஸ்டாப் பண்ண முடியாது. சரியா? ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன்? 2 கலர். நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட் கோட் சூட். அதாவது கோட் சூட் வந்து நாங்களாம் போடக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி எங்க கேட்கணும்னே உங்களுக்கு தெரியல. அது நாங்களாம் போடக்கூடாதா அப்படின்ற கேள்வி எங்க கேட்கணும் அப்படின்னா, எல்லாருமே கோட் சூட் போட்டு உங்களை மட்டும் போடக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல சொன்னாங்கன்னா, அந்த இடத்துலதான் நீங்க போயிட்டு ஏன் நாங்களாம் கோட் சூட் போடக்கூடாதா அப்படின்றத கேட்கணும். தலைவருடைய கபாலி படத்துல வந்து அந்த மாதிரி ஒரு இது அமைஞ்சிருக்கு. நீ கோட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில அந்த இனத்தை சேர்ந்தவர்களை, தமிழ் இனத்தை சேர்ந்தவர்களை, அவங்க வேலை செய்யறவங்களை வந்து நீங்க கோட் போடக்கூடாதுன்ற மாதிரி அவங்க வந்து பேசுவாங்க. அங்க வந்து கேட்கலாம், ஏன் நீ தான் கோட் போடணுமா, நான் போடக்கூடாதா, நீ போடக்கூடாதுன்னு சொன்னா போடுவேன் இருப்பேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல பேசுறதுக்கு சரி. இங்க வந்து உங்களை யாரும் அடக்கி ஒடக்கி எதுவுமே பண்ணலையே, கோட் சூட் போட வேணாம்னு சொல்லலையே. ஏன் வந்து அதை வந்து சொல்றாங்க? நிறைய பேர் வந்து என்ன சஜஷன் பண்றாங்கன்னா, நம்மளுக்கு உண்டான கலாச்சாரமான உடை வந்து வேஷ்டி சட்டை தான். ஸோ இதுவரைக்கும் ஒரு ஹையர் அமைச்சராக இருக்கக்கூடியவங்களோ, எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்களோ, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருக்கிற பட்சத்துல வந்துட்டு அவங்க சேலை கட்டிக்கிறதும், ஆணாக இருக்கிற பட்சத்துல வந்து வேஷ்டி சட்டை போட்டுக்கிறதும், இதுதான் நம்ம வந்து சட்டசபையில இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். அதை தாண்டி பார்த்தா தமிழர்களின் உடை அப்படிங்கிறது இதுதானே, கோட் சூட் இல்லையே. கோட் சூட் அப்படிங்கிறது தமிழர்களின் உடை கிடையாது. சோ இந்த கருத்தை தான் இங்க இருக்கிற எல்லாருமே பதிவு பண்றாங்க. சோ விஜய் ப்ரோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை யாரும் கோட் சூட் போடக்கூடாதுன்னு அட்டைக்கு ஒடுக்கி அடிமையாக்கி எல்லாம் வைக்கல. சரியா? இங்க ஆட்சியிலயும் அதிகாரத்திலயும் இருக்கிறதே நீங்க தான். அவங்க உங்களுக்கு மேல வந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க, உங்களை அடக்கி ஒடுக்கி அடிமையாக்கி நீ வந்து கோட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தால் நீங்க இங்க பேசுறது வந்து கரெக்டான ஒரு ஸ்கிரிப்டா இருந்திருக்கும். ஆனா இது வந்து அது நடக்கல. இங்க நடக்கிறது வந்து இது நம்ம கலாச்சாரம், இது நம்ம கலாச்சாரத்தை விட்டுட்டு நீ ஏன் வேற ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற கொஸ்டின் தான் இங்க நிறைய வந்து வந்திருக்கு. அப்ப இது ரெண்டுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியாத அறிவாளியாக நீங்க இருக்கீங்க அப்படிங்கறதுனாலதான் எல்லாரும் உங்களை வந்து அறிவாளி கழகம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோ பாருங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. அதாவது எல்லாத்தையும் பண்ணிட்டு பழைய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. ஆனா ப்ரோ வந்து இன்னும் இந்த எலெக்ஷன் இதுல இருந்தே வெளியில வரலன்னு நினைக்கிறேன். அங்க 41 பேர் விஷயத்துல நடக்கும்போதும் வந்துட்டு பழைய ஏன் மேல போடுறீங்கன்ற மாதிரிதான் வந்துட்டு பேசிட்டு இருந்தாரு. இப்பவும் வந்துட்டு நீங்க ஜெயிச்சாச்சு, ஆட்சிக்கு வந்தாச்சு, இப்பவும் பழைய ஏன் மேல போடுற அப்படிங்கிற மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எலெக்ஷன் மோட்ல இருந்து வெளியில வாங்க, எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சோ இப்ப நீங்க பேசுறது வந்து ஒரு ஆட்சியாளராக பேசணும். சும்மா வந்து என் மேல பழி போடாதீங்க, என்னை வந்து இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க அப்படின்லாம் பேசுறது வந்து நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. சோ அதுல இருந்து அந்த மோட்ல இருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. ஓகேவா? சோ அடுத்தது வந்து நாம சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கி இருந்தாலும் நம்மள நம்பி முறையா கூட்டணியில கட்சியில ஆதரிக்க வர்றவங்களை அரவணைச்சுதான் இருப்போம். அதாவது நம்மள நம்பி கூட்டணி கட்சிக்கு வரவங்களை அரவணைச்சுதான் இருப்போமா, அரவணைச்சுதான் இருந்தாகணும், உங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து அவங்கள நீங்க அரவணைக்கலன்னு சொன்னா அவங்க வெளியில போயிட்டா உங்க ஆட்சி கவிழ்ந்து விடும். சோ அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்களெல்லாம் அரவணைச்சு கொண்டு போய் தான் ஆகணும். யார் வந்து எனக்கு வந்து கட்சியில இருந்து சப்போர்ட் பண்றாங்களோ எல்லாரையும் நான் அரவணைச்சு போவேன் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது உங்களுடைய நிலைமை, நீங்க அரவணைச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. சோ அத வந்து ஒரு பெரிய அறிக்கை மாதிரி இங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது வந்து எஃபிஷியன்ட்டான போலீஸ் ஆபீசர்ஸ் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். எஃபிஷியன்ட்டான அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல் படை, இதுக்கு வந்து
இப்பதான் லேட்டஸ்டா வந்து அதிமுக எம்பி கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஏன் உங்க போலீஸ் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? எதுக்காக வந்து பவுன்சரை கூட வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சோ அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா வந்து இவங்களை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். போலீஸ் துறை மேல எப்பவுமே நம்மளுக்கு நம்பிக்கை உண்டு. அவங்க மேல வந்து அவநம்பிக்கையோ இல்ல வந்து அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதோ கிடையாது. எல்லா துறையிலுமே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேலயும் ஆபீசர்ஸ் மேலயும் நிறைய ப்ரெஷர் போட போறோம். அதே மாதிரிதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க மேலயும் நிறைய ப்ரெஷர்ஸ் போட போறோம். அதையும் தாண்டி அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல நம்மளுக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ இல்ல வந்து நம்பிக்கையற்ற தன்மையோ கிடையாது. ஆனால் இவங்க சொல்றாங்க இல்லையா, இப்படி சொல்லும் போது அப்போ நீங்க உங்க பின்னாடி 2 போலீஸ் எல்லாம் நிக்க வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ஏன் பவுன்சரை நிக்க வச்சிருக்கீங்க? நீங்க பர்சனலா வந்துட்டு பிரைவேட்டா ஒரு பவுன்சரை கூட்டு வந்து உங்க பின்னாடி நிக்க வச்சுட்டு நான் வந்து போலீஸ் படையை நிறுவிருக்கிறேன் அப்படின்னு நீங்க பேசுறதுக்கு முன்னுக்கு பின் முரணா இல்லையா அந்த கருத்து அப்படிங்கறது தான் நான் கேக்குறேன். அடுத்து ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சான். அதாவது டாஸ்மாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து போட்டிருக்காங்க. இந்த விஜய் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காகலாம் அரசியலுக்கு வரல. உங்க கூடவே நிக்கிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கவலையப்படாதீங்க விவசாய பெருமக்களே. விவசாய பெருமக்கள் கவலைப்பட வேணாம், நான் வந்து உங்க கூட எப்பவுமே நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்துல பயிர்க்கடன் தள்ளுபடியில வந்து விவசாயிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் வேறுபட்ட கருத்து நிலவிட்டு இருக்கு. இன்னுமே அந்த பிரச்சனை சால்வ் ஆகல. அவங்க சொன்னபடி அவங்க பண்ணல அப்படிங்கிறது தான் விவசாயிகளுடைய குற்றச்சாட்டா இருக்கு. சோ விவசாயிகள் இன்னைக்கும் வந்து போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மனப்பான்மையில இருக்காங்க. அத வந்து நம்மளுடைய டிவிகே எம்எல்ஏ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவின் தூண்டுதல் காரணமாக விவசாயிகள் இப்ப வந்து போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விவசாய சங்கத்தின் தலைவர்கள் வந்து என்ன சொல்றாங்க, திமுக சொல்லிதான் நாங்க போராட்டம் பண்றோம், தயவு செஞ்சு சொல்லாதீங்க, நீங்க சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றவில்லை, அதனால நாங்க போராட்டம் பண்றோம். அப்படி போராட்டம் பண்றீங்களா உங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸை வச்சு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. சோ நீங்க சொன்னது எதுவுமே விவசாயிகளுக்கு செய்யல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. சரியா? அதை தாண்டி டாஸ்மாக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறது அதை நம்ம நிறைய பார்த்திருப்போம், ரீல்ஸ்லயும் நிறைய பார்த்திருப்போம். ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு அது பக்கத்துலயே வந்துட்டு பிரைவேட் பார் ஓபன் பண்றது, அதே மாதிரி க்ளோஸ் பண்ணாத டாஸ்மாக்க வந்து சிலரை வச்சு அது க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்றது, இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அவங்க சொன்ன மாதிரி இந்த 717 டாஸ்மாக் வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, சோ அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுக்கலாமே. வெள்ளை என்னமோ சொன்னாரு, வெள்ளை பேப்பர் கவர்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல, ஒயிட் பேப்பர் கவர்மெண்ட். அந்த ஒயிட் பேப்பர் கவர்மெண்டா இருந்தா அந்த 717 லிஸ்ட் கொடுங்க, நாங்க இதை பண்ணிருக்கோம் அப்படின்னு லிஸ்ட் கொடுங்க. லிஸ்ட் நாங்க வந்து போய் செக் பண்ணிக்கிறோம், எங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்ததா அந்த 717 வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத மக்கள் வந்து செக் பண்ணிக்குவாங்கல்ல. அதையே நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கும் வந்து உங்களுக்கு காலம் தேவைப்படுகிறதா அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின் மார்க். அதே மாதிரி விவசாயிகள் இன்னும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்க பண்ணது வந்து திருப்தியா இருக்கு அப்படின்னா மெல்ல மெல்ல இவர் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அவங்க வந்து போராட்டம் பண்ணிருக்க மாட்டாங்க. போராட்டம் பண்றாங்க அப்படின்னா நீங்க அதை வந்து சரியா பண்ணல அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். நம்ம மக்களின் தப்பா பேசிக்கிட்டு நீங்க மக்களை தப்பா பேசுனீங்கன்னா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான், சும்மா இருக்க மாட்டான். அதாவது மக்களை தப்பா பேசினா இவர் வந்து கேள்வி கேட்பாராம். அது என்ன அப்படின்னா, கேள்வி கேட்பாரு, ஓகே. இப்போ வந்து 41 பேர் இறந்தப்ப கூட அங்க எதுவும் பதில் சொல்லல, போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதுல வந்து டிஎம்கேவே கேள்வி கேட்டாரு. சரியா? இப்பவும் பிரஸ்ல எதுலயுமே மீட் பண்றது இல்ல. சட்டசபையில கேள்வி கேட்டா வீட்டுல போய் ட்வீட்ல பதில் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, நான் கேள்வி கேட்பேன், ஆனா எப்ப கேட்பேன் எப்படி கேட்பேன்னு எனக்கு தெரியாது, நான் ட்வீட்ல தான் கேட்பேன், இல்ல வீடியோல கேட்பேன், இல்லைன்னா வந்துட்டு பேப்பர் வச்சுட்டு ஒரு மீட்டிங் போட்டு பேசுவேன், அந்த மாதிரி நான் வந்து கேட்பேன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மொட்டை கட்டியா வந்து நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ கேட்கட்டும், பரவாயில்ல. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும் வந்து நிறைய நடக்குது, உண்மைதான். என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு, அதுக்காக மக்கள் போராடிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து அனௌன்ஸ் பண்ணாத மின் தடை, கரண்ட் வந்து கட் பண்றாங்க இல்லையா, அனௌன்ஸ் பண்ணாம, அதுவும் அதிகப்படியான நேரம், அதுக்காக வந்து மக்கள் வந்து நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சட்டத்தை மீறி நடக்குது, பெண் குழந்தைகளுக்கு நடக்குது, பெண்களுக்கு நடக்குது, அதையெல்லாம் வந்துட்டு மக்கள் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சமீபத்திய ஒரு மிகப்பெரிய புலம்பல் என்ன அப்படின்னா, திருச்சியில இவங்க வந்து இப்ப ஒரு மீட்டிங் போட்டாங்க இல்லையா, அதுக்கு காலையில இருந்தே வந்துட்டு பொதுமக்களுக்கு எந்த விதமான வாகன வசதியும் இல்லாதபடிக்கு எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி விட்டாங்க. சோ பஸ் வரல. சோ பஸ் வராதனால அன்னைக்கு வந்து எத்தனை பேர் நடந்து போக வேண்டியிருந்தது, ஆண்களும் சரி பெண்களும் சரி குழந்தைகளோட வந்து டிராவல் பண்றவங்களும் சரி, எத்தனையோ பேர் பஸ் வராததுனால அவ்வளவு தூரத்தை வந்து நடந்து டிராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியில வந்தது, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நம்மளுக்கு தெரியுது மக்கள் எவ்வளவு புலம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க சொன்ன மாதிரி புலம்பல்கள் அதிகமாகத்தான் இருக்கு. ஆனா அது எதிர்கட்சி சைட்ல இருந்தோ மத்த கட்சிங்க சைட்ல இருந்தோ புலம்பல, மக்கள் தான் அதிகமாக புலம்புகிறார்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. அது என்னங்க, தூர சக்தி ஓகே, கோர சக்தி ஓகே, பாரசக்தி, பாரசக்தினா என்னதுன்னு எனக்கு புரியல. அத வந்து பேசியிருக்காரு. தூர சக்தி, கோர சக்தி, பாரசக்தி ஓகே, என்னமோ பேசியிருக்காரு. ஆனா ஒரு சக்தி அவர் விட்டுட்டார். அதை இவர் சொல்றாரு பாருங்க. திருவள்ளருக்கு வந்து இங்க காவி சாயம் பூசத்தை வந்து நான் இப்ப பேச மாட்டேன்னு சொன்னா, எங்களுடைய மொழியை இனத்தை தாழ்த்துகிற ஒருவரை கேள்வி கேட்பதற்கு துப்புள்ளாத ஒரு சக்தி எங்களை பார்த்து தீய சக்தி தூர சக்தின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன சக்தி? நாரசக்தியா? கேட்க மாட்டோமா? சொல்லிட்டாரா? அதாவது விஜய் ப்ரோ, நீங்க நாரசக்தியை விட்டுட்டீங்க. நீங்க விட்டதா இவர் சொல்லிட்டாரு. சோ அதையும் அடுத்த ஸ்கிரிப்ட்ல சேர்த்து சொல்லுங்க, ஓகேவா? அதாவது இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஎம்கே பத்தி, நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ, அப்பவே இந்த திமுக மறந்து போச்சு. தூர்த்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. ஒண்ணு இல்ல, ஸ்கிரிப்ட் மறந்து போச்சு, அதனால ரெஃபர் பண்ணாரு. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க ஏடிஎம்கே கூட சேர்ந்து நீங்க ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களே, அதனால நீங்க தூர்ந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது தேர்ந்து போன சக்தி கூட சேர்ந்ததுனால தூர்ந்து போயிட்டாங்களாம். யாருப்பா ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைன் இது. ஆனா என்ன அப்படின்னா, எலெக்ஷன் ரிசல்ட் வந்து வந்த உடனேயே வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க எதிர்கட்சியா தான் இருக்க போறோம்னு அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. சும்மா வந்து அவங்களுக்குள்ள பேச்சு எல்லாம் கிடையாது, சும்மா பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம சொல்ல போறது கிடையாது. அனௌன்ஸே பண்ணிட்டாங்க, நாங்க எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கோம் அப்படின்றது வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க. ஆனா இன்னுமே வந்து இவங்க என்ன சொல்றாங்க, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து வந்து கூட்டணி வச்சு வந்து இது பண்ணதுக்கு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து பிராக்டிகலியும் அது வந்து நடக்க வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை அவங்க வந்து கூட்டணி வச்சிருந்தா யார் முதலமைச்சராக இருக்க வாய்ப்பு இருக்கு? இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இபிஎஸ் அவர்களை நம்பி அரசியல்ல யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்பினவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவர் அவரு. சோ அந்த விஷயம் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவரை நம்பி ஆட்சி பொறுப்பை டிஎம்கே ஒப்படைக்காது. அப்படி ஒப்படைக்கிற அளவுக்கு டிஎம்கே வந்து அரசியல் நாலேஜ் இல்லாதவங்க கிடையாது. இது வந்து அரசியல் புரிஞ்சவங்களுக்கு புரியும். அரசியல் புரியாதவங்க இவங்க உருட்டெல்லாம் வந்துட்டு நம்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. சோ அதனாலதான் அவங்க அறிவாளிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம், சரியா? ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே, அந்த கடைசி 5 நாள், அடாடாடாடாடா, நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க. எங்களுக்கும் கூட அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. அதாவது ஒருத்தர் வீட்டுக்காக போறது, சோஃபாவை முன்னாடி அனுப்பி வச்சுட்டு பின்னாடி போறது, சோ இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு வந்துட்டு ஒரு படத்துல பார்த்தவத நேர்ல அப்படியே பாக்குறமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது அந்த 5 நாளும். எப்படி நீங்க ஒருத்தர்கிட்டயும் போய் பேசுனீங்க, எப்படி ஒருத்தரையும் உங்களுக்கு வந்து இது பண்ண வச்சீங்க, எல்லாரையும் வந்து உங்களுக்கு ஆதரவு எப்படி கொண்டு வந்தீங்க, அதெல்லாம் அந்த 5 நாள்ல நாங்க பாத்துட்டோம், சரியா? அதுக்கு முன்னாடி இவங்களை வந்து எதிர்த்து பேசின வாயா இது இப்ப வந்து இப்படி சிரிச்சுக்கிட்டு வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது வேறவாய் இது நாரவாய் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த 5 நாள்லயே நாரி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமும் இப்ப வந்துட்டு நீங்க வந்து தைரியமா பேசுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வந்து என்ன சொல்றது, நோ சோடு நோ சொரணை, அவ்வளவுதான். ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்கலாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. இதுக்குண்டான வழக்கத்தை நான் சொல்லல, இவர் சொல்றாரு, கேளுங்க. நாங்க வந்து உங்களுடைய கவர்னன்ஸை தான் 6 மாசம் கழிச்சு விமர்சிப்போம்னு சொன்னோம். உங்களுடைய இயலாமைய, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற குறைபாடுகளை நாங்க விமர்சிக்க மாட்டோம்னு நீங்களும் சொல்ல முடியாது, நாங்களும் கேட்க முடியாது. நாங்க டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னா இவ்வளவு கொலை நடக்குது, இவ்வளவு வந்து கற்பழிப்பு நடக்குது, பாலியல் தொந்தரவு நடக்குதுன்னு சொன்னா நீங்க உடனே விமர்சிக்கிறீங்களா? நீங்க சொன்னீங்களே நான் வந்த உடனே எல்லாம் சரியாயின்னு சொன்னீங்களே. சரி, பணம் இல்லை, நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு 6 மாசம் ஆகலாம் அல்லது 2 வருஷம் ஆகலாம். சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கு, துப்பாக்கி உங்க கையில தானே இருக்கு, டிரான்ஸ்ஃபரிங் அத்தாரிட்டி நீங்க தானே, அதுக்கு என்ன காலவாசம்னு கேட்கறேன். கேட்டீங்களா? அதாவது என்ன அப்படின்னா, நாங்க என்ன சொல்றோம் நீ என்ன புரிஞ்சுக்கிற, நாங்க சொன்னது என்னங்கிறதே உனக்கு புரியல, இதுல எங்களை குறை சொல்லி வேற பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. சோ இதுக்கு மேல நம்ம விளக்கம் கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து, சரி இது எதுக்காக வந்து இந்த மீட்டிங் வச்சாங்க, நன்றி சொல்றதுக்கு தானே.
அதை சொன்னாரா அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? சொன்னாரு ஒரு லைன்ல. தலை வணங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச அத்தனை இயக்கங்களுக்கும் அத்தனை இயக்கத்தின் தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஓட்டு போட்ட மக்கள், அதுக்கப்புறம் எனக்கு ஆதரவு தெரிவித்த இயக்கங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இயக்கங்களின் தலைவர்கள் குறிப்பாக அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த இயக்கங்கள் அப்படிங்கறதெல்லாம் யாரெல்லாம் வர்றாங்க? உங்களுக்கு ஆதரவு தெரிவித்த இயக்கங்கள், இயக்கங்களின் தலைவர்கள்னு சொல்லியிருக்கீங்களே, அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லி இருந்தா எங்களுக்கு இன்னும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்றதுல என்னென்ன இயக்கங்கள்லாம் வருது, அந்த இயக்கத்தோட தலைவர்கள் அப்படின்னு சொல்றது என்னென்ன தலைவர்கள்லாம் வர்றாங்க அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, எங்களுக்கு புரிஞ்சுது நீங்க யாருக்காக பேசுறீங்க அப்படிங்கிறது புரிஞ்சது. வெளிப்படையா சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களதான் திட்டிட்டு இருக்கீங்க. அவங்களையே திட்டிட்டு அவங்களுக்கே நன்றி சொன்ன அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது இல்லையா? சோ பூசி மொழியும் பேசிருக்கீங்க, பரவாயில்ல, பொழைச்சுக்கோங்க. எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி இது கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது. நீங்க அரசியலுக்கு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்க வாயில வரல. அவர் உடம்பு சரியில்லாம இருந்தப்ப கூட அண்ணன் அப்படின்ற முறையில நீங்க போய் பாத்துருக்கணும் இல்லையா? பாக்கலையே. அவர் இறந்து போன அப்போ நீங்க போயிருந்தீங்க, அங்க நிறைய விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் நம்ம விட்டுறலாம். அதெல்லாம் மேபி தேவையில்லாதவங்க பண்ணிருக்கலாம், ஹேட்டர்ஸ் பண்ணிருக்கலாம். சோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது, அதை விட்டுறலாம். ஆனா நீங்க அவங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போது போய் பார்க்கணும் இல்லையா? நிறைய நடிகர்கள் அவர் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது போய் பார்த்தாங்க. பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு நீங்க போய் பாக்குறதுனால அவருக்கு ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் வரப்போறது கிடையாது. ஆனா அப்ப போயிருக்கணும்ல. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க விஜயகாந்த் அவர்களை நேரில் சென்று நீங்க சந்திக்கிறதோ, அவருக்கு உடம்பு முடியாம இருக்க போது போய் பாக்குறதோ எதுவுமே இல்லை. அரசியலுக்கு வந்த உடனே விஜயகாந்த் அண்ணன்னா என்ன அர்த்தம்? அது உண்மையிலே அவர் எல்லாரையுமே தம்பியாதான் நினைச்சிருப்பாரு. ஆனா நம்ம பிஹேவியர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எல்லாமே பதிவு பண்ணப்படுது இல்லையா? அதையும் தாண்டி எல்லாரும் உங்களை நம்புவாங்கன்னு எப்படி நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது புரியல. திமுக நம்மளை தடுக்க திமுக நம்மளை எதிர்க்க திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. இங்க தடுக்கிறதும் எதிர்க்கிறதும் அவமானப்படுத்துறதும் நன்மை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரம்பத்திலேயே இந்த 41 பேர் கரூர்ல இறக்கும் பொழுதுமே ஸ்டாலின் அவர்கள் போட்ட பதிவுல விஜய் அவர்களுக்கு ஆதரவா தான் போட்டிருந்தார். அதுக்கப்புறம் வந்த பதிவுகளுமே எதுலயுமே அவங்க எதிர்த்து இது பண்ணாங்க. எலெக்ஷன்ல வேணா எதிர்த்து நின்று பேசியிருக்கலாம். ஆனா அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள், இப்ப நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள் எதுலயுமே அவங்க உங்களை தடுக்கலையே. என்னத்தை தடுத்தாங்க? எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்க என் பேரை கெடுக்கிறாங்க, என்ன ஜெயிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படி சொன்னீங்க. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்களா போய் எல்லார்கிட்டையும் ஆதரவு தேடினீங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போதே டிஎம்கே எங்களை தடுக்குதுன்னு சொன்னீங்க. கடைசியில டிஎம்கே தான் உங்களை சப்போர்ட் பண்ணி இப்ப ஆட்சியிலையும் உட்கார வச்சிருக்காங்க. அவங்க தடுக்கல, அவங்க சப்போர்ட் பண்ணி உங்களை ஆட்சியில உட்கார வச்சிருக்காங்க. சரியா? சோ இதுல எதை நீங்க தடுக்கிறாங்க நீங்க எதை பேசுறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. என்னதான் தடுத்தாங்க அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்லணும்ல. என்ன தடுத்தாங்க, ஏன் எதிர்த்தாங்க, எந்த விஷயத்த எதிர்த்து பேசினாங்க, அவங்க எதிர்த்து பேசும்போது நீங்க என்ன ரிப்ளை பண்ணீங்க, அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணீங்க? உடனே பேசி ரிப்ளை பண்ணீங்களா, இல்ல வீட்டுல போய் ட்வீட் போட்டு ரிப்ளை பண்ணீங்களா, வீடியோ போட்டு ரிப்ளை பண்ணீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஃபியூச்சர் என்னவா இருக்கும்ன்றத மட்டும் இப்ப நான் சொல்றேன். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா, இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா? விஜயோட ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்னு தடுக்க நினைத்த ஸ்டாலின் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. உங்க ஆட்சி அமையக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தா அவங்க இந்த எலெக்ஷனையே கேன்சல் பண்ற அளவுக்கு அவங்களுடைய கட்சியில இருந்து யாருமே உங்க கட்சிக்கு வர முடியாம, அதாவது அவங்களோட அலையன்ஸ்ல இருந்து யாருமே உங்க அலையன்ஸ்க்கு வர முடியாதபடிக்கு தடுத்து இருக்கலாம். அவர் சொன்னா கேக்குறவங்க தான் எல்லாருமே. ஏன்னா சிலர் என்ன சொன்னாங்க, நாங்க டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். அதாவது அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம், ஆனா கொள்கை ரீதியா டிஎம்கேவை தான் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. சரியா? அப்போ இவன் ஆட்சி அமையக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல அவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அமைய விட்டுருக்க மாட்டாங்க. அவங்க ஏன் உங்களை ஆட்சி அமைக்க அலோ பண்றாங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது கேன்சல் ஆயிடுச்சுன்னா கவர்னர் ஆட்சி இங்க வந்துரும். கவர்னர் ஆட்சி வரும்பொழுது டைரக்டா பாஜக உள்ள வந்துரும். பாஜகவோட ஆட்சி டைரக்டா இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு 6 மாசத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் கூட அவங்க அந்த ஆட்சியை எலெக்ஷன் நடத்தாமலே தள்ளிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க அலையன்ஸ்ல இருந்தவங்கள உங்களை சப்போர்ட் பண்ண வச்சு, அதுக்கு அவங்க சம்மதமும் தெரிவிச்சு உங்களை ஆட்சியில உட்கார வச்சாங்க. இதுல எங்க ஸ்டாலின் அவர்கள் உங்க ஆட்சி அமையக்கூடாதுன்னு எங்க பிளான் பண்ணாரு? அவர் பிளான் பண்ணியிருந்தா கண்டிப்பா அதான் நடந்திருக்கும்.
அதை மீறி உங்களால எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து 118 ஜெயிக்கல, 108 தான் ஜெயிச்சிருந்தீங்க. சோ அந்த 10 இடத்துல தள்ளி விட்டு அதை வந்து கொண்டு வர்றது வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. உங்க ஆட்சியை வந்து அமைய விடாம பண்றது வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அது நடந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க வந்து அதெல்லாம் ஒத்துக்கிட்டு, நாங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே அவர் சொல்லிட்டாரு எதிர்க்கட்சியா நாங்க உட்கார போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே நான் எதிர்க்கட்சியா உட்கார போறேன்னு சொன்ன ஒருத்தர் எப்படி உங்களை வந்து தடுத்திருக்க முடியும்னு நீங்க பேசுறீங்க? இது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாம இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அவங்கதான் எழுதி கொடுக்குறாங்கன்னா நீங்களும் அப்படியே. ஃபைனலி வந்து இந்த மீட்டிங் எதுக்கு வச்சாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். பெரம்பூரா இருக்கட்டும், திருச்சி கிழக்கா இருக்கட்டும், எனக்கு 2 கண்கள் மாதிரி. அதுலயும் திருச்சி கிழக்கு என் செல்ல புள்ள மாதிரி. அதனால வரப்போற இடைத்தேர்தல்ல உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தரை, உங்கள ஒருத்தரை தான் வேட்பாளரா நிக்க வைக்க போறோம். நீங்க எப்படி இந்த விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களோ, அதே மாதிரி வரப்போற இடைத்தேர்தல்ல உங்களுடைய அந்த வேட்பாளரையும் ஜெயிக்க வைப்பீங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை நான் முழுமையாக தான் நம்புறேன். அதாவது என்ன அப்படின்னா, இதுக்குதான் வந்து இந்த மீட்டிங்கே வந்து போட்டிருக்காங்க. பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் எனக்கு வந்து 2 கண்ணு மாதிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா 2 இடத்துலயும் அவர் நின்ட்டார் இல்லையா? சோ அதை விட்டு கொடுத்து பேச முடியாது. இப்ப இடைத்தேர்தல் வருது. சோ இடைத்தேர்தல் வரும்போது அதுலயும் நீங்க வந்து என்னை வின் பண்ண வைங்க அப்படிங்கறத அதை சொல்றாரு. முக்கியமா இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு தான் அந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சோ அந்த அரேஞ்ச் பண்ண இடத்துல வந்துட்டு அவங்க மித்த விஷயங்களையும் பேசியிருக்காங்க. ஏன்னா நன்றி சொல்றது அப்படிங்கிறது வந்து, நீ சிஎம் ஆகி இத்தனை நாள் கழிச்சு நீ நன்றி சொல்லுவியா? அன்னைக்கே பிரஸ் மீட் பண்ணி எனக்கு ஓட்டு போட்டவங்களா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, அங்கேயே வந்து நடந்திருக்கோம்ல. ஓகே பரவாயில்ல, இது அவங்களுடைய கட்சி மீட்டிங், அவங்க எப்படி வேணா பண்ணிட்டு போட்டோம். அடுத்தது வந்து இன்னொரு டைலாக் இருக்கு. இந்த டைலாக் இவர் இன்னுமே விடலப்பா. என்ன டைலாக்னு பாருங்க. இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? சிஎம் இருக்கிற நீங்களே என்ன வேலை பார்க்க போறீங்க, பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல. அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் தெரியல. இன்னும் நிறைய பேருக்கு அமைச்சர்கள் யாருன்னே தெரியல. இன்னும் நிறைய பேருக்கு அவங்க தொகுதி எம்எல்ஏ யாருன்னே தெரியல. இத வேலை இருக்கா இல்லையான்னு கேட்டா மக்கள் வந்து என்னதான் சொல்லுவாங்க? அந்த டைலாக் என்ன மாத்தல பாத்தீங்களா? இப்ப வந்து 2 பேர் கடையில தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. எதுக்கு போட்டி போடுறீங்க? நீங்க வந்து சிஎம் ஆயிட்டீங்க, இப்ப எதுக்கு போட்டி போடுறீங்க தெரியலையே. ஒரு திருச்சி கிழக்கு தொகுதிக்காக பேசியிருப்பாரோ, அங்கேயே வந்துட்டு நம்ம 2 பேருக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரோ தெரியல. இந்த டைலாக மட்டும் விட மாட்டேங்கிறாரு. தற்கொரியாமா, தற்கொரி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். ஒரு சிஎம் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இப்படி பேசக்கூடாது. இது வந்து தவறான ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா? வாயில நல்லா வருது அப்படின்னு வந்து சொல்றாரு. வாயில நல்லா வருதுன்னா பேசுங்க. என்ன வருது, என்ன வரல? அதாவது என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நாட்டுல வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சோ அப்பெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, வல்ல இப்பெல்லாம் என்னன்னா வருது அப்படின்னு வடிவேலு சொல்லுவாங்களா, அது மாதிரி மேல ஏறி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு பேசும்போது மட்டும் உங்களுக்கு வாயில நல்லா வருது. ஆனா வந்து நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும்போது உங்களுக்கு வாயில நல்லா வரல. பிரஸ் மீட் பண்ணுங்கன்னு அவ்வளவு தூரம் எல்லாரும் ப்ரெஷர் பண்ணும்போது உங்களுக்கு வாயில ஒண்ணுமே வரல. அந்த 41 பேர் இறந்தாங்களே, அந்த இறப்பு செய்தி கேட்டப்பவும் உங்களுக்கு வாயில ஒண்ணும் வரல. இங்க வந்து நிறைய பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நிறைய விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சும் கூட உங்களுக்கு வாயில ஒண்ணும் வரல. சரியா? குடிநீருக்கும் கரண்ட்டுக்கும் மின்சாரத்துக்கும் இங்க வந்து மக்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு வாயில ஒண்ணும் வரல. உங்களுடைய தாவேக்காக சேர்ந்த அமைச்சர்கள் நிறைய வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வாயில ஒண்ணும் வரல. அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க, உங்களுடைய தாவேகா நிர்வாகிகளும் அதிகாரிகளும். அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வாயில ஒண்ணும் வரல. இதெல்லாம் கேள்வி கேட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேள்வி கேட்டும் உங்க வாயில இருந்து ஒண்ணுமே வரல விஜய் ப்ரோ, ஒண்ணுமே வரல. எதுவுமே வரல அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்கிரிப்ட் கையில இருந்தா மட்டும் உங்களுக்கு வாயில நல்லா வருது ப்ரோ. ஸ்கிரிப்ட் கையில இல்லாம வாயில ஒண்ணும் வராது ப்ரோ. இத வந்து என்ன சொல்றது, ஒரு தவறான ஒரு உதாரணம் விஜய் ப்ரோ இந்த இடத்துல. நான் வந்து அது ஆணித்தரமா சொல்லுவேன். ஏன்னா சிஎம்மா இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசக்கூடாது. நீங்க நடிகனா இருந்த வரைக்கும் ஓகே, நீங்க நடிகனா இருந்த வரைக்கும் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை கூட நீங்க வந்து பேசியிருக்கீங்க.
அது கெட்ட வார்த்தை பேசுறது கூட தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய படங்கள்ல நீங்க வந்து கெட்ட வார்த்தைகளை கூட பேசி அதைக்கும் ஒரு ஆரம்பமா ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க உங்க ரசிகர்கள் மத்தியில. அப்படி இருக்கும் ஒரு போது நீங்க நடிகரா இருந்து என்ன வேணா பண்ணுங்க, அது யாரும் கேட்க போறது இல்ல. இப்ப நீங்க சிஎம்மா இருக்கீங்க, நீ சிஎம்மா இருந்துகிட்டு வாய் நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து பேசுறது வந்து நாகரிகம் கிடையாது. சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் தற்குறின்னு பேசுறாங்க, ஏன் வந்து தற்குறின்னு பேசுறாங்க, வாயில நல்லா வருதுன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த விஷயத்தை பார்ப்போம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தல்ல கூட இந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கல அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நீங்க டிவி கேட்க அவ்வளோ நீங்க ஆதரிச்சிருக்கிறீங்க. நான் எம்ஜிஆர் அவர்களோடலாம் நான் கம்பேர் பண்ணல, எம்ஜிஆர் தான். ஆனா நாம பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள் வழியில ஒரு அன்பா உழைக்க வந்த உங்க விஜய், அவ்வளவுதான். 1977ல நீங்க போடாத ஓட்ட 2026ல நீங்க போட்டிருக்கிறீங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எம்ஜிஆர் அவர்களுடைய ஓட் பெர்சன்டேஜை இழுத்து பேசிட்டு நான் எம்ஜிஆர் கூட இல்ல கம்பேர் பண்ணலன்னு வேற சொல்லிக்கிறாரு. அப்ப நீ கம்பேர் பண்ணலன்னா எதுக்கு பேசுறீங்க? நீங்க கம்பேர் பண்ணல அப்படின்னு சொல்றீங்களா, அப்ப ஏன் பேசுறீங்க எம்ஜிஆர் பத்தி? எம்ஜிஆரோட ஓட் பெர்சன்டேஜ் பத்தி எதுக்கு பேசுறீங்க? அவரோட ஓட் பெர்சன்டேஜ் விட என் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குன்னு எதுக்கு பேசுறீங்க? இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1977ல அப்போ வந்து பதிவான ஓட்டு பெர்சன்டேஜ் வந்து 61, ஓகேவா? 61% தான் ஓட்டு பதிவாச்சு. அதுல வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து 33% வாங்கியிருந்தார், சரிங்களா? இப்போ 85% ஓட்டு பதிவாயிருக்கு. 85%த்துல நீங்க 35% வாங்கியிருக்கீங்க, சரிங்களா? சோ அப்ப இருந்ததை விட இப்போ படிப்பிலும் சரி மற்ற விஷயத்திலும் சரி மக்கள் வந்து நிறையவே முன்னேறி இருக்காங்க. சோ அவர் காலத்துல அவர் வாங்கின ஓட் பெர்சன்டேஜுக்கும் உங்க பெர்சன்டேஜுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? 60%ல 33% வாங்குறதோ, நீ 85%ல வந்துட்டு நீங்க வந்து 35% வாங்குறதோ எப்படி நீங்க கம்பேர் பண்ணிக்கிறீங்க? இவர் வந்து சொன்னதுக்கு வந்து இதுதான் விஷயம். சோ மேலோட்டமா பார்க்கும்போது ஆஹா விஜய் வந்து அப்படி வாங்கிட்டாரு இப்படி வாங்கிட்டாரு, எம்ஜிஆரையே பீட் பண்ணிட்டாரு, ஒண்ணுமே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் 1977ல அவர் வின் பண்ணது, அவர் அலையன்ஸோட சேர்த்து வின் பண்ணது 144 தொகுதிகள். அதுல ஏடிஎம்கே மட்டும் வின் பண்ணது 130 தொகுதி, சரியா? நம்மளுக்கு மெஜாரிட்டிக்கு தேவைப்பட்டது 118, நம்ம வின் பண்ணது 108. இன்னும் 10 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 கட்சிகள் கிட்ட போய் சோஃபால உட்கார்ந்து பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஆதரவு வந்து கொடுக்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம நாற்காலியில உட்கார்ந்துருக்கோம், சரியா? ஆனா எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த அவசியம் கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் ஏடிஎம்கே மட்டும் வின் பண்ணது 130 சீட்டு. 130 சீட்டை வச்சுக்கிட்டு அவர் தனியாவே அந்த காலத்துல ஆட்சி அமைச்சிருக்கலாம், சரியா? அந்த அலையன்ஸ் எல்லாம் வந்து கால வாரி இருந்தா கூட அன்னைக்கு அவர் தான் முதல்வர். அது மாதிரி நீங்க இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க வந்து எம்ஜிஆர் கூட நீங்க உங்களை கம்பேர் பண்ணிப்பீங்க? எம்ஜிஆர் அவர்களுக்கு யாரோட ஆதரவும் தேவையில்லை. அவர் மட்டுமே வந்து 130 தொகுதியை வாங்கி தனி பெரும்பான்மை கட்சியாக ஆட்சியில் அமர்ந்தார். நீங்க வந்து எப்படி இவங்க ஆதரவு கொடுப்பாங்களா அவங்க ஆதரவு கொடுப்பாங்களா, அதுக்கே ஒரு வாரம் வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடி ஆளுநர் கிட்ட 10 தடவை ஓடி போய் அவங்க கிட்ட லெட்டர் கொடுக்கறது, இவங்க கொடுத்த லெட்டரை கொடுக்கறது, எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு தெரியாம இருக்கிறது, ஒரு நாளைக்கு காங்கிரஸ் கொடுத்த லெட்டரை வீட்லயே மறந்து வச்சுட்டு போய் கவர்னரை பார்த்தது, இதெல்லாம் வந்து நாங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டோம், மறந்துருவோம்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி எம்ஜிஆர் அவர்கள் கூட நீங்க வந்து உங்களை கம்பேர் பண்ணி பேசுறீங்க? எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த ஒரு மதிப்பு மரியாதை, அவருக்கு இருந்த ஒரு ஆதரவு, மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அளவுல இருந்துச்சு. உங்களை மாதிரி கிடையாது. உங்களை மாதிரி வந்து கத்தி பேசுறது கிடையாது. ஒரு படத்துல நீங்க வந்து தண்ணி அடிக்கிற மாதிரி தம் அடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு அப்படியே மயங்கி கிடைக்கிற மாதிரி அதெல்லாம் நடிச்சிருக்கீங்க. எம்ஜிஆர் அவர்கள் அதெல்லாம் நடிக்கிறது கிடையாது. அவரோட படத்துலயும் சரி நிஜ வாழ்க்கையிலயும் சரி இந்த மது அப்படிங்கிற விஷயத்தையோ மித்த விஷயங்களையோ அவர் வந்து என்கரேஜ் பண்ணது கிடையாது. அப்கோர்ஸ் டாஸ்மாக் வந்து அவர் காலத்துலதான் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்ற ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்துட்டு வரலாம். ஆனா அவர் வந்து மக்களுக்கு என்ன மாதிரியா போதனை பண்ணாரு, எந்த மாதிரி நடிச்சாரு, அதெல்லாம் இருக்குல்ல. அவரும் நடிகர் தான். அவர் வாயில ஒரு கெட்ட வார்த்தை வந்து நீங்க பாத்துருக்கீங்களா? உங்க படத்துல நீங்க பேசிருக்கீங்க. அவரும் நடிகர் தான். அவர் வந்து குடிச்சிட்டு கும்மாளம் போடுற மாதிரி ஏதாவது படத்துல நடிச்சிருக்காரா? நீங்க நடிச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு நான் வந்து அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கிடப்பேன், அப்படியே வந்து வேலைக்கு நேரம் ஆனோன்னு அப்படியே குதிச்சு எழுந்துச்சு ஓடி அப்படியே கிளம்பி போற மாதிரி சீன் வைப்பேன். அந்த மாதிரி எல்லாம் அவர் வைக்கல சீன் எதுவுமே. அவர் வந்து பர்சனலா எப்படி இருந்தாரோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா தொண்டர்களை பொறுத்த அளவுல அவர் வந்து ஒரு பக்கா ஜென்டில்மேனா தான் இருந்தார். அப்படிதான் வந்து இருக்கணும் ஒரு தலைவன் அப்படிங்கிறவன், அப்படிதான் இருக்கணும். அப்படி எந்த குவாலிபிகேஷனுமே இல்லாத நீங்க எப்படி எம்ஜிஆரோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிறீங்க? எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணலன்னு வேற சொல்லிக்கிறீங்க. கம்பேர் பண்ணிட்டு அவரை விட நான் வந்து அதிக பர்சன்டேஜ் வாங்கிட்டேன், 60ல வந்து அவர் 33% வாங்கியிருக்காரு அப்படின்னா அன்னைக்கு காலகட்டத்துல அவருக்கு இருந்த மக்கள் ஆதரவுங்கிறது உங்களை விட அதிகம். அதுதான் நிதர்சனமான உண்மை.
அப்படி இல்லாத வந்துட்டு நீங்க வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிறது வந்து இது வந்து ரொம்ப கேவலத்திலையும் கேவலமான ஒரு விஷயம். எம்ஜிஆர் அவர்களை பத்தி எல்லாம் நீங்க மேடையில பேசுறது உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிற மாதிரி. வேண்டாம், அவரெல்லாம் டச் பண்ணாதீங்க. அவர் இப்ப இல்லைனாலும் அவரோட கரிஷ்மா வந்து அப்படியே இருக்கு. நீங்க அவங்களை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது மைனஸ் பாயிண்டா தான் போகுமே தவிர எந்த இடத்துலயும் பிளஸ் பாயிண்டா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கடைசியா ஒண்ணு சொன்னாரு. இந்த மாநாடு முடிவுல வந்து அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. உண்மையிலேயே மக்களுக்கு தெரியும் இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி என்ன சொன்னாரு அப்படிங்கறத பாக்கலாமா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. எந்த மாற்றமும் கிடையாது பாரா அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையான ஒரு விஷயம். இது வந்து உண்மையிலேயே வந்து அவருடைய ஆட்சியில மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா கிடையாதுதான். அரசியல் ஞானம் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். இவ்வளவு நாள் நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் நடந்த அரசியல் என்னென்ன நடந்திருக்கு, என்ன நடக்கல எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படிங்கறது கரெக்டா தெரியும். இல்ல இப்பதான் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம், இவ்வளவு நாளா ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தோம், இப்பதான் வந்து நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற அறிவாளிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இது பண்றாங்களா அது பண்றாங்களா அவங்க வியந்து பார்ப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க பார்த்தது இல்ல, இப்பதான் பாக்குறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அது ஆச்சரியமா தான் இருக்கும். அதை சார்ந்து அவங்க ஆச்சரியப்படுவாங்க, ஆச்சரியக்குறியா இருப்பாங்க, சில நேரத்துல கேள்விக்குறியா இருப்பாங்க, சில நேரத்துல அறிவாளிகளா இருப்பாங்க. அதை நம்ம சொல்ல முடியாது. சோ அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். டோட்டலி வந்து இந்த ஃபுல் மாநாட்டுல வந்து என்ன பேசிருக்காங்க அப்படின்னா, டிஎம்கே ஒரு தீய சக்தி, டிஎம்கேக்கு டிவிகேக்கு தான் வந்து போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து பிரச்சார மீட்டிங்ல வந்து நிறைய மீட்டிங்கை வந்து விஜய் அவர்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சோ கேன்சல் பண்ணதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து இப்ப பேசிட்டாரு போல இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அப்போ கேன்சல் பண்ண ஸ்கிரிப்ட இப்ப கொண்டு வந்து பேசிட்டு போறாரோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா சிஎம் பேசின மாதிரியே எனக்கு தோணல. சிஎம்க்கு உண்டான அந்த ஒரு நாகரிகம் இல்ல, மேடை நாகரிகம் இல்ல, யாரு கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்ல, எதுவுமே இல்லாம வந்துட்டு நான் சினிமால இருக்கிற மாதிரிதான் வந்து இங்க வந்து பேசுவேன் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. இது அவர் மேல இருக்கிற ஒரு மதிப்பையும் மரியாதையும் கூட கொஞ்சம் குறைக்கதான் செய்தே தவிர இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து நாங்களே எதிர்பார்க்கல. நாங்களும் அவங்களுக்கு ட்ரோல் பண்ணி நிறைய விஷயங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம். நாங்களே வந்து இந்த அளவுக்கு வந்து தேவையில்லாம பேசுவாரு அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு நாங்க எதிர்பார்க்கல. ஓரளவுக்கு கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சோம். நிறையவே கண்டென்ட் கிடைச்சது. அதான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மீட்டிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் இதுல சொன்ன விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. அடுத்த அப்படியே சந்திக்கிறேன். அதுவரை பாய்.